சார் சார், இந்த லாக்டவுனில் பொல்யூஷன் மட்டும் இல்லை, கிரைமும் குறைஞ்சிருக்கு சார். சரியா சொன்ன குப்தா. போன மாசத்துல 3 மர்டர், 2 ரேப் கேஸ் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹலோ, என்ன இதப்படி? கொடுங்க சார். ரொம்ப வினோதமான ஒரு வருஷம். உலகத்துல இருக்கிற மக்களோட பழக்கங்களும் எண்ணங்களும் மொத்தமா மாறிடுச்சு, வாழ்க்கையவே புரட்டி போட்டுது. கொரோனாக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்த வாழ்க்கைய சமமாக்கறதுக்கு நாம முயற்சி செய்யறோம். ஒரு பக்கம் நாடு லாக்டவுனை விட்டுட்டு அன்லாக்க நோக்கி போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மனுஷனை வெக்கப்பட மட்டும் வைக்கல, அது நம்மளோட சமுதாயத்தையும் நம்மளோட அடையாளத்தையும் கேள்விக்குறியாக்கிடுச்சு. ரீசெண்டா இன்டர்நெட்ல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அத நீங்க கூட பாத்திருக்கலாம். நடு ரோட்ல வச்சு ஒரு பொண்ணை துப்பாக்கியால சுட்டாங்க. ஆனா அத மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க, யாருமே காப்பாத்தல. இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு தைரியமும் தெம்பும் எங்க இருந்து வருது? இதுல பயம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள். இது ஆச்சரியத்தை கொடுக்கல, ஏன்னா நாம இதுக்கெல்லாம் நல்லா பழகிட்டோம். ஒரு சித்திரவதையை மட்டுமே இந்த குற்றம் எடுத்து காட்டல. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட இயலாமையை கூட இதுதான் எடுத்து காட்டுது. இது இந்தியாவோட 2020 ஒரு பயங்கர முகத்தை தான் காட்டுது. இந்த போராட்டம் 2 நாட்டுக்கு நடுவுல இல்ல, இது பெண்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் நடுவுல நடக்குது. எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு? ஆனா இது ஏன் நடந்தது? அவளை எதுக்காக மௌனமாக்கினாங்க? அங்கூர் கதையிலிருந்து ஒரு பாடம் கிடைக்குது. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வாழணும்னு ஆண் பிள்ளைகளுக்கு தான் கத்து கொடுக்குறாங்க. நம்ம வேலையை கூட ஆண் பெண்ணை பிரிச்சு வச்சுட்டோம். பசங்களுக்கு டெய்லரிங் அப்புறம் குக்கிங்ல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வேலைகளுக்கெல்லாம் ஜெண்டர் கிடையாது. நான் சொல்றது சரிதானே? அடுத்த பிளாக்ல நம்ம இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட சந்திப்போம். அங்கிதா, காலேஜுக்கு லேட் ஆகுதுமா, சீக்கிரமா வா. வரேம்மா. என்ன டீச்சர் இவ? காலேஜ்ல பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறா, ஆனா இவ தன்னை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அடடா மம்மி, ஆலு பரோட்டாவா? அட விமல், நீ என்ன பண்ற? அது உன்னோட அக்காவுக்காக வச்சிருக்கேன். அவளுக்கு காலேஜுக்கு நேரம் ஆச்சுப்பா. எல்லாம் அங்கிதாக்கு தானா? என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல அங்கிதா மாதிரி உழைச்சும் அடையாளத்தை காட்டு, புரியுதா? அப்பதான் உனக்கு மரியாதை கிடைக்கும். எங்க கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்ட இருந்தோம். என்னப்பா நீங்க விமல் மேல ஏன் பிரஷர் போடுறீங்க? விமல், நான் உனக்கு வேற சுட்டு கொண்டு வரேன். இந்தா, நீ இதை சாப்பிடு. அங்கிதா, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் எல்லாரும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனா நீ மட்டும் நேரா போற. அதானே? ஏமா நீயும் வீட்டுல உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வேண்டியதானே? பாருமா, உன்னை நினைச்ச கவலையா இருக்கு. அப்பா, கவலைப்பட இதுல என்ன இருக்கு? எல்லா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். கிளாஸ்ல 10 பசங்க தான் அலௌட். சோஷியல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதோடப்பா, ஸ்டூடெண்ட்ஸோட லாஸ்ட் இயர், இது அவங்க கெரியர் பிரச்சனை. எல்லார பத்தியும் கவலைப்படுற, நீ உன்னை பத்தியும் கவலைப்படு. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. பாடத்தை கவனிங்க. நீங்க இப்படி கத்திட்டே இருந்தா எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரியும்? ப்ளீஸ் எவ்ரிவன். இங்க பாருங்க, மேடம்க்கு கோவம்லாம் வருது. கோபம் வரல அபி, உன் ஃபியூச்சர் நினைச்சி கஷ்டமா இருக்கு. உன்னோட கரியருக்காகவாது கவனி. டேடே, இத பாரு, இது எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், இன்னும் கொஞ்சம் கோச்சிங் கொடுக்கணும். இது என்னது? நான் தான் உங்க பேர் எழுதலையே. இன்னொரு விஷயம், நீங்க ஒண்ணு அவ்வளவு அழகு இல்ல. உங்களை ஏன் நான் வரைய போறேன்? போதும் அங்கிதா, போதும். நீ இப்படி தைரியத்தை இழக்க கூடாது. இவங்க சின்ன பசங்க தானே.
யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். ஹலோ ப்ரோ. ப்ரோ என்ன மூர்த்தி நகர் வரைக்கும் ட்ராப் பண்ணுங்களா ப்ளீஸ்? என்னப்பா இது, மோத்தி நகர் அந்த பக்கம் இருக்கு. ப்ரோ நீங்க தான் தப்பான வழியில வந்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒழுங்கா கவனிங்க. இது போன தடவை எக்ஸாமுக்கு வந்தது, பாருங்க. ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஆனா மறக்காதீங்க, இன்டர்னல் மார்க் 25%. அந்த மார்க் நான் தான் கொடுக்கணும். அது உங்க கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஏ அவி, அம்மா நம்மள மிரட்டுறாங்க. நான் யாரையும் மிரட்டல, நான் உண்மையை தான் சொல்றேன். உங்க யாருக்கும் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. எஸ், நாட் இன்ட்ரெஸ்டட். அப்படின்னா நல்ல விஷயம்தான், நம்ம ஜாலியா பேசலாம். ஓகே தென், பேசலாம். நான் ஒன்று பண்றேன், என்னோட சீக்ரெட்டை உங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் உங்க விஷயத்த ஷேர் பண்ணலாம். அப்ப எனக்கு 16 வயசு. அப்பதான் முதல் காதல் மலர்ந்ததா? அதானே மேடம்? எனக்கு 16 வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. அங்கிதா, அங்கிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். அங்கிதா, இத்தனை தடவை தான் உன் பேச்சை கேட்கறது, உனக்கு புரியவே புரியாதா? அங்கிதா, நான் ஒன்னும் என் பிரதர் மாதிரி கிடையாது. அவன் பொண்ணு பார்க்க வந்தப்போ அப்பா வரதட்சணை கேட்டது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அதுக்காக மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பதில் சொல்லிட்டல. உன்னோட இந்த தைரியம் பிடிச்சதால தான் நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கேன், புரியுதா? ஆனா உன்னோட எந்த விஷயமும் எனக்கு ஈர்க்கல. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல நவீன். ப்ளீஸ் என் பின்னாடி வரதை நிறுத்து ப்ளீஸ். அங்கிதா, ஒரு நிமிஷம். நான் நான் இப்ப வரேன். என்ன விடுங்க, விடு விடு. என்ன விடுடா. சார், நான் இங்க இருந்து ஓடி வந்தேன். வந்து பார்க்கும்போது இங்க ஒரு வேன் நின்னுட்டு இருந்துச்சு. வேனோட கலர்? அது ஒரு லைட் கிரே கலர் சார். பொண்ணு யாருன்னு தெரியுமா? இல்ல சார், அவங்க எனக்கு தெரியாது. சார், பொண்ணோட கத்துற குரல் கேட்டுதான் நான் இங்க ஓடி வந்தேன். அப்ப பார்த்து 2 பேர் கார்ல ஏறி ஓடி போனாங்க. டெல்லி ஹரியானா பார்டர் அலர்ட் பண்ணுங்க. லைட் கிரே கலர் கார், செக்கிங் இல்லாம பார்டரை கிராஸ் பண்ண கூடாது. எஸ் சார். பொண்ணை எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க? அவங்க கோமால இருக்காங்க. 5 குண்டு பட்டிருக்கு. தப்பிச்சிருவாள்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க மூச்சு விடுறாங்க. இதுவே ஒரு மிராக்கிள் தான். ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல டேமேஜ் ஆயிருக்கு. போட்டோ எடுத்துக்குவா, இன்வெஸ்டிகேஷனுக்காக தேவைப்படும். ஓகே, வாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணோட வீடியோ எல்லா இடத்துல வைரல் ஆகுது. ஒரு விஷயம் நிச்சயம், பொண்ணை தூக்க வந்திருப்பாங்க, அவ மறுத்திருப்பா.
இவங்க சுட்டுட்டாங்க. சார் பொண்ணு வேன்ல இருந்து இறங்கும் போது அவ கையில பர்ஸ் மொபைல் இல்ல, வேன்லயே இருந்திருக்கு. இருந்திருந்தா அவளை அடையாளம் கண்டிருக்கலாம். எது எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சதானே ஆகணும். சரி சார். இது அந்த ஏரியால சர்க்குலேட் பண்ணுங்க. ஐ எம் ஷூர் இந்த பொண்ணை கண்டிப்பா யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். எஸ் சார். நடு ரோட்ல நடந்த இந்த ஷூட் அவுட் ஒரு சிசிடிவி கேமரால கேப்சர் ஆச்சு. சரியான கைக்கு போறதுக்கு பதிலா இந்த கிளிப் ஒரு ஸ்மார்ட் போன்ல இருந்து இன்னொரு ஸ்மார்ட் போனுக்கு தாவிக்கிட்டு இருக்கு. ஷூட் அவுட்ல கிடைச்ச இந்த வீடியோ சரியான ஆள் கிட்ட போய் சேரல. இதுவே டயத்துக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் கைக்கு போயிருந்தா அவங்க சரியான நேரத்துல குற்றவாளிகளை பிடிச்சிருக்கலாம். இதுல போலீஸும் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா யார் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வைரல் பண்ணாங்களோ அவங்களுக்கும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கும் இல்லையா? இந்த வீடியோவை முதல்ல நண்பர்களுக்கு அனுப்பணுமா இல்ல போலீஸ்க்கு அனுப்பணுமான்னு கொஞ்சம் அவங்க யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க ஒரு சம்பவம் நடந்ததே, அது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே? இல்ல மேம். போய் சொல்றியா? அந்த வீடியோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். எவிடன்ஸ் கையில இருக்கு. போலீஸ்க்கு கொடுக்கறத விட்டுட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டியா? எவிடன்ஸை வைரல் பண்ணிட்ட. நான் இதை என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் மேம் ஷேர் பண்ணேன். இது தீ மாதிரி பரவுன்னு எனக்கு தெரியாது மேம். இந்த பொண்ணை தான் அவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. இவளுடைய முகத்தை பார்த்துட்டு உண்மையை சொல்லு. இவளை தெரியுமா? மேடம், டெய்லி NRS காலேஜுக்கு போறத நான் பார்த்துருக்கேன். அங்க அவங்க டீச்சரா இல்ல ஸ்டூடெண்டான்றது எனக்கு தெரியாது. எவ்வளாச்சுங்க? 190 மேடம். ஹலோ ஹலோ சிஸ்டர், சில்லறையா வாங்கிட்டு போங்க மேடம். இவ அங்கிதா சார், சைக்காலஜி டிபார்ட்மெண்டோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அவ ஓகே தானே சார்? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க பேரண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணியே ஆகணும். உங்ககிட்ட அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இருக்கும், அதை கொடுங்க. என்ன அங்கிதா ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்க. இதோ நாங்க எப்பவே வரோம். அவளை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க மேடம்? நான் எப்படி இருக்கேன்? ஹீரோ மாதிரி இருக்க. நான் எப்பவுமே இப்படித்தான். பங்கஜ், இங்க என்ன நடக்குது? சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். அதோட நீ ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி நீ எதுக்கு சுத்துற? அடுத்த வாட்டி இவன் பக்கத்துல உன்னை பார்த்த உன்னோட இந்த முடியில சிவிங்கமா ஒட்டிடுவேன். அட, நாங்க சும்மா தான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அமைதியா இரு. இங்க இருந்து போடி. ஏண்டா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தியா? வர வர ஓவரா போற. இனி உன் கூட நான் இருக்க மாட்டேன். ஐ ஹேட் யூ. அங்கிதா, அங்கிதாக்கு யாருக்கு முடியாத அஃபேர் இல்ல சண்டை? சார் கன்ஃபார்மா எதுவும் தெரியாது. பல டீச்சர்ஸ் சொல்லிருக்காங்க. தீபாங்கர் அப்புறம் அங்கிதாக்கு நடுவுல ஏதோ இருந்தது 15 நாளுக்கு முன்னாடி. இத பாரு, என்ன சொல்லணுமோ நான் அதை சொல்லியாச்சு. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணாத, நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்கிதாவை இவ்ளோ கோவமா நான் பார்த்ததே கிடையாது. தீபாங்கர் ஏதோ தப்பு செஞ்சிருக்கணும். அங்கிதா கிட்ட பேசுறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், அவ எதுவுமே சொல்லல. சார், அவர்தான் ப்ரொஃபசர் தீபாங்கர். சார், அங்கிதா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நல்ல ப்ரொஃபசர். ஆரம்பத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் அன்பா புரிய வச்சாங்க. நான் அன்பை பத்தி பேசல, தகராறு பத்தி பேசுறேன். இந்த தகராறு உங்க 2 பேருக்கு நடுவுல நடந்தது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள இருந்தது. அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அது வந்து நான் அங்கிதா விஷயத்துல நான் கொஞ்சம் கன்சென்ட்டா இருந்தேன். சில குறும்புக்கார ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. அங்கிதாவை அவங்க டீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்கள திட்டேன், அப்புறம் வார்னிங்கும் கொடுத்தேன். ஆனா அங்கிதா என்னையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்ல நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆனா அங்கிதா அவங்க எல்லையை மீறி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள மட்டும் தடுக்கலன்னா அவங்க தைரியம் இன்னும் அதிகமாயிடும். தீபாங்கர், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. என்னோட 16 வயசுல இருந்து என் பிரச்சனைங்க எல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்றேன். அதுவும் இல்லாம எனக்கு உன்னோட ஹெல்ப்லாம் தேவையில்லை. ப்ளீஸ். ஆனா அங்கிதா, போதும். நான் சொல்ல வேண்டியதை உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது. ஆமா சார், இதுக்காக தான் அவங்க என்ன திட்டினாங்க. மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது சார். சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கிதா கூட என்ன பிரச்சனை? சார், அங்கிதா இங்க முதல்ல வந்த புதுசுல ஸ்டூடெண்ட்ஸ் அவளை சீரியஸாவே எடுத்துக்கல, நிறைய தொல்லை கொடுப்பாங்க. ஆனா அங்கிதா இந்த விஷயத்த ரொம்பவே அன்பா ஹேண்டில் பண்ணா சார். எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவளுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் அவளுக்கு ஃபேனா மாறிட்டாங்க சார். சரி, 5 ஃபேக்டர் தியரியில யாருக்காவது டவுட் இருக்கா? இத மட்டும் மறக்காதீங்க. ஓஷன், ஓஷன், O for openness, C for consciousness. Okay? Yes, ma'am. யாருக்காவது டவுட் இருக்கா? No, ma'am.
சார் அங்கிதா எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிட்டா. எனக்கு இவனோட பேச்சுல சுத்தமா நம்பிக்கை வரல. டீடைல்ஸ் எடுங்க. ஓகே சார். சார் அங்கிதா மேல ப்ரொஃபசர்ஸ்க்கு பொறாம இருக்கலாம். பொண்ணு 10-15 வயசு சின்னவ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல பாப்புலர் வேற, சேலரியும் நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க. சோ அதுக்காக சுட்டு தள்ளிடுவாங்களா என்ன? எல்லா டீடைல்ஸும் வேணும். பியூனு, லைப்ரரி கிளர்க் எல்லார்கிட்டயும் பேசு. ஓகே சார். சார் அங்கிதா யாருக்கெல்லாம் லெக்சர்ஸ் எடுத்தாங்களோ அவங்க கிட்டயும் பேசிட்டேன். அவங்க டீடைல்ஸையும் எடுத்திருக்கேன். அங்கிதா கூட இன்னொரு பொண்ணு இருந்தா, அவ யாருன்னு உடனே கண்டுபிடிச்சிருங்க. அவ இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே சார். சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிதா. ஹலோ மேம், எங்க போறீங்க? அது அங்க என் பொண்ணு அங்கிதா. நான் அவளோட அம்மா. நான் ஒரு தடவை பாத்துட்டேனே. ஆபரேஷன் நடக்குது, உள்ள போக கூடாது. ஆபரேஷனா? எதுக்கு ஆபரேஷன்? குண்டடி பட்டிருக்குல. குண்டடி பட்டிருக்கா? ஆமா. என் பொண்ணு யாருங்க சுட்டது? என்னங்க சொல்றாங்க? நான் இப்பவே என் பொண்ணு பார்க்கணும். என் பொண்ணை பார்க்கணும். விடுங்க. விட சொல்லுங்க. எங்களை விடுங்க. நான் பார்த்தே ஆகணும். நாங்க பார்க்கணும். விடுங்க. காயத்ரி, காயத்ரி. இப்பெல்லாம் குற்றவாளிகளுக்கு சட்டம்னா பயமே கிடையாதா? எங்களுடைய செய்தியாளர்கள் பல செய்திகளை சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க. எந்த பொண்ணு இப்ப இங்க உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட பேரு அங்கிதா சிங். அங்கிதா அக்கா. சார் பிளானிங் பண்ணிருக்காங்க. நம்பர் பிளேட்டும் ஃபேக் தான். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 031ன்னு காட்டுது. எவ்வளவு வண்டியோட டிஜிட் 031 எல்லாத்தையும் ஸ்கேனிங் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம். நம்பர் பிளேட்ல தில்லுமுடு நடந்திருக்கும், அதனால இந்த 08 கூட இருக்கலாம். எவ்வளவு வண்டியோட லாஸ்ட் டிஜிட் 031 831 அத்தனையும் ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே சார். சார் அங்கிதா கூட இன்னொரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ போட்டோவை ஷேர் பண்ணிருக்கோம். நம்ம ஆளுங்க கிட்டயும் சொல்லிருக்கோம். கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அங்கிதாவோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட பேசுனியா? சார் அந்த பையன் பேரு ஜிகர். அவன் ஏதோ சொல்ல விரும்புறான். அங்கிதா மேடம் ரொம்ப நல்லவங்க சார். முதல்ல நான் அவங்களுக்கு ரொம்ப நிறைய தொல்லை கொடுத்தேன். இவங்களுக்கு பதிலாக வேற டீச்சர் இருந்திருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, சஸ்பெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க சார். ஆனால் மேடம் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அவங்க எப்பவும் என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க. எங்கள் கிளாஸில் இருக்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் என்ன வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து மேம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுப்பா. அது வந்து மேம். ஜிகர், டேக் யுவர் டைம். ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவா சொல்லு. நீ முதல்ல இப்படி உட்காரு. மேம் நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்னை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க என்னை விட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, சில பேர் என்னோட ரூம்குள்ள வந்துட்டாங்க. வந்து என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்க. அப்புறம் ஜிகர், நீ ரொம்ப பிரேவான பையன். நீ பிரேவானவன். என் பேச்சை நீ கேப்பியா? இந்த விஷயத்தை நீ உன் ஃபேமிலியோட ஷேர் பண்ணு. இதை நீ உன் ஃபேமிலி கிட்ட இருந்து மறைச்சா உள்ளுக்குள்ளேயே அவஸ்தைப்படுவ. யூ ஹாவ் டு ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ட்ராமா. சார் நான் இங்கே தனியாக இல்லை சார். மேமோட பிளாகை படித்தா என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரிஸ் கிடைக்கும். மேம் எங்களோட பேரை மாற்றி எங்களோட ஸ்டோரிஸை பிளாகில் என்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை படித்து மோட்டிவேட் ஆகணும்னு பண்ணாங்க. உள்ளே இருக்க பயத்தோட ஃபைட் பண்ண முடியுமா? அது என்ன பிளாக்? அங்கிதாவுடைய கால் டீடைல்ஸ் வந்திருக்கு. 2 நம்பர் இருக்கு. அவங்களுடைய கால் பேட்டர்ன்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஒன்னு வந்து பங்கஜ் தியாகி. இந்த நம்பருக்கு அங்கிதா போன வாரம் 11 தடவை கால் பண்ணிருக்காங்க. அப்புறம் அடுத்த நம்பர் சார் அது இது யாரோ நவீன். ஆனா சார் இவன் பங்கஜோடைய ஆப்போசிட் கேஸ். போன வாரம் இவன் வந்து அங்கிதாவுக்கு 41 தடவை கால் பண்ணிருக்கான். ஆனா இதுல நவீனும் அங்கிதாவும் 2 நிமிஷத்துக்கு மேல பேசினது இல்ல. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அங்கிதா இன்னைக்கு வரைக்கும் அவளா கால் பண்ணதில்ல. அங்கிதா தொடர்ந்து கால் பண்ணது பங்கஜுக்கு தான். இது ஏதாவது லவ் ட்ரையாங்கிளா?
அங்கிதா தன்னோட பிளாக்ல 5 ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்கா. முதல்ல ஒரு பையனை ரூம்ல அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அங்கிதா அவனோட பேரை மாத்தி ஷேர் பண்ணிருக்கா. ஆனா அது யாருன்னு நமக்கு தெரியும், ஜிகர். சார் இந்த கதைக்கும் அங்கிதாவை துப்பாக்கியால சுட்டதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? அவ சோஷியலா ஆக்டிவா இருந்தா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கிற அக்கிரமத்துக்கு அவ குரல் கொடுத்தா. யாராவது அபியூசரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். யாரை கொண்டு வந்தாலும் அவன் தாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் ஜிகர் அவனே வந்து அவனுடைய கதையை சொல்லியிருக்கான். ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம எப்படி பேசுவோம்? அங்கிதா தன்னுடைய பிளாக்ல ரியல் நேம் யூஸ் பண்ணலையே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். இதுல 2வது ஸ்டோரியை பாரு. இவ பேரு ஜெயந்தி. அப்பனே அவகிட்ட விளையாடி இருக்கான். ஜெயந்தியோட கதை ரொம்ப வருத்தப்படக்கூடியதா இருந்தது. ஆனா தன்னோட அப்பா கிட்ட இருந்து அவ விடுதலை ஆயிட்டா. அவங்க அம்மா அவங்க மகள் மேல நம்பிக்கை வச்சாங்க. அவங்க கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இருள் எவ்வளவு ஆழமானதா இருந்தாலும் அதால வெளிச்சத்தை தடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் தேவை ஒரு சின்ன முயற்சி தான். 3வது ஸ்டோரி ஒரு பொண்ணை வற்புறுத்தி அவளை விபச்சாரத்துக்கு தள்ளியிருக்காங்க. ஆனா அங்கிதா அவளுக்கு பேர் கொடுக்கல. ஆன்லைன் டேட்டிங்ல ஒரு பொண்ணு வசமா மாட்டிக்கிட்டா. அவளோட பார்ட்னரே அவளோட வீடியோவை எடுத்தான். அதோட அவளை பிளாக்மெயிலும் பண்ணான். அவனோட ஆசைக்காக அவளை பேரம் பேச ஆரம்பிச்சான். நான் இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா விடுதலை வாங்கி தருவேன். சார் அங்கிதா அவுட் ஆஃப் தி வே போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கா. நல்ல விஷயம்தான். இதனால பல விரோதத்தை சம்பாதிச்சிருப்பா. இதை காரணமா வச்சு அங்கிதாவை யாராவது தாக்கியிருக்கலாம். சார் அங்கிதாவோடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசியாகணும். அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அங்கிதா அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு. எஸ், ஜிகர் கிட்ட சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வர சொல்லு. நானே பேசுறேன். நீ சார். ஹலோ சார், சுட்டவனுடைய கார் நாங்க இங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஹைவே தாண்டி ஒரு இடத்துல இருக்கு. ஹைவேல ஏதாவது சிசிடிவி இருக்கா? இல்ல சார், ஒரு ஐ விட்னஸ் இருக்கான். இந்த கார்ல இருந்து 2 பேர் இறங்கி பைக்ல ஏறது பாத்துருக்கான். பைக்கோட நம்பரை பார்க்கல. நம்ம ஆட்களை பைக்கை தேட சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் நிச்சயம், அங்கிதாவை தாக்குனது பழிவாங்க தான் பண்ணியிருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம 4G 5Gன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். உலகம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மத்தவங்களுக்காக நம்ம கிட்ட நேரம் இருக்கிறது இல்ல. அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முன் வருது. செய்யணும்னு மனசுல இருக்கும், அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா மனசு தொட்டு சொல்லுங்க, இத பண்றோமா? அங்கிதா ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. அவ அவளுக்காக மட்டும் வாழல, மத்தவங்களோட வலிய புரிஞ்சு வச்சிருந்தா. ஆனா அவளுக்கு இந்த வலிய கொடுத்தது யாரு? உயிரை பறிக்கிற அளவுக்கு அவளை யார் தாக்கியிருப்பாங்க? நிறைய கேள்விகள் இருக்கு. அங்கிதா சம்பந்தப்பட்ட பல ரகசியங்கள் இப்ப வெளிச்சத்துக்கு வர இருக்கு. நாங்க கேள்விப்பட்டது உங்கள்ல இருந்து பல ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிதா கிட்ட உங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை அவங்க மேல தாக்குதல் நடந்ததுக்கு இதுதான் காரணமா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு? கவலைப்படாதீங்க, உங்க பேரை நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். உங்க ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ண மாட்டோம். சொல்லுங்க. ரிமெம்பர், அங்கிதா மிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட குற்றவாளியை பிடிக்க உங்களோட உதவி எனக்கு தேவை. சார், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க. எவ்வளவு தைரியடா உனக்கு? நீ இப்படி பண்ணிட்டியடா? உன்னை என்னடா பண்றது? உன்னாலதான் அங்கிதா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற. எல்லாம் உன்னாலதான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், என் பேரு நீத்து. என்னுடைய அப்பாவுக்கு அவர் செஞ்ச தப்புக்காக அங்கிதா தண்டனை வாங்கி கொடுத்தா. மேம், ஒருவேளை என் அப்பா இந்த வேலையை பண்ணிருப்பாருன்னு டவுட்டா இருக்கு. ஐம் நாட் ஷியோர். ஆனா இதை யாரு பண்ணியிருந்தாலும் அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும். உங்க பையனை ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க? ஏன்னா இவன் பண்ற முட்டாள்தனத்துக்கு தான் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஐ எம் சாரிப்பா. ஐ எம் சாரி. இத பாரு, அங்கிதாவை யாரு தாக்குனாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நாங்க காலேஜ் பசங்க எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவோம். பணத்துக்காக சின்ன சின்ன ராபரி, அப்புறம் பைக்கை திருடுவோம். இந்த விஷயம் அங்கிதா அக்காவுக்கு தெரிய வந்தது. அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நாங்க எல்லாரும் மைனர், அதனால ஜுவினல் ஹோமுக்கு அனுப்புனாங்க. நான் அங்கிதா அக்காவுக்கு வாக்கு கொடுத்தேன், திரும்ப தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா மோனு, அவனுக்கு அக்கா மேல கோவம், ஜுவினல் ஹோம்ல இருந்து ஓடி போயிட்டான். அவனை பிடிக்கவே முடியல. இத மோனு தான் பண்ணிருப்பானா? ஆமா சார், அவன் தான் பண்ணியிருக்கணும். இப்போ அவன் எங்க இருப்பான்? தெரியாது சார். மொபைலே ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆனா எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கான், கோலு. மோனு எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கோலுவோட அட்ரஸ் இருக்கா? சார் கொடு.
சொல்லு. சார் அங்கிதா யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாரும் அவங்க டீடைல்ஸை கொடுத்துருக்காங்க. பேர் சொல்லாதவங்க கொடுக்கல, ஏன்னா அவ இன்னும் எதிர வரல. அவளதான் அங்கிதா செக்ஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து காப்பாத்த பார்த்தா. அப்படின்னா அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அட நாசியா, என் செல்லமே இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. சொல்ல போனா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ. ரொம்ப வசதியான வீட்டுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி போக போற. நீ ஒரு விஷயம் தான் செய்யணும். நீ உன் புருஷனையும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கணும். இங்க பாருங்க. சொல்லுங்க சார். இந்த பொண்ணு ஆட்டோல நீ டிராப் பண்ணியா? ஆமா சார், இந்த பொண்ணு நான் தான் அங்க டிராப் பண்ணேன். என்ன அங்க கூட்டிட்டு போங்க. சரி வாங்க. ரோசா, இங்க பாரு அங்கிதா, ஐ லவ் யூ. ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. போதும் 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 போதும். சரி, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். சார், மோனோ தான் என்கிட்ட சொன்னான் அங்கிதா போற ரூட்ல போக சொன்னான். மோனு அங்கிதாவை தாக்கினானா? எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது சார். நீ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு அவன்கிட்ட நான் கேட்டேன், ஆனா அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. ஹலோ, என்னாச்சு நீத்து? எங்க கிட்ட நீ ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறியா? சொல்லு, பயப்படாத. மேம் அங்கிதா மேடம் என்கிட்ட ஒரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அதுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். அது என்ன சீக்ரெட்? எனக்கு 16 வயசு இருக்கும் போது என்ன ரேப் பண்ணாங்க. என்ன 16 வயசுலையா அங்கிதாவை ரேப் பண்ணாங்களா? அப்படி ஒரு விஷயம் நடந்தது சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். அவ உங்களோட சொல்லு. அந்த பைக் பிலாக்யூன் போறத பாத்திருக்காங்க. ஆனா அந்த பைக் பிலாக்யூன் டோல்கேட்டை கிராஸ் பண்ணல சார். அந்த பைக் வெளியில எங்கேயாவது திரும்பி இருக்கலாம். அதாவது ராஜ்நகர் பிலோக்கியாவுக்கு நடுவுல தான் இருக்கு. 2 பேட்ரோல் டீம் அப் பண்ணு, போய் தேடுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரணம் கொண்டும் அவங்க தப்பிக்க கூடாது. த பைக் அண்ட் பைக்கர்ஸ் எப்படி எனக்கு வேணும். ஓகே சார். யார் இது? சார், நான் தான் அந்த மறைமுகமான பெண். என்னோட கதை தான் அங்கிதா மேமோட பிளாக்ல இருந்தது. கோவிந்த் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கிதா மேடம் என் பேர்ல ரிப்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். உங்களை யாரு பிளாக்மெயில் பண்ணது? அவன் காலேஜோட ஒரு லீடர் வீரேந்திர பிரதாப் அலியாஸ் அர்ஜுன் சிங். வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. ஆனா அங்கிதா மேடமோட குற்றவாளிக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க. ஹலோ ஹலோ. ஜாகிரதி வந்து சுட்டவங்க முகத்தை பார்க்கலையா, ஆனா யாரு துப்பாக்கியால சுட்டானோ அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் இருந்திருக்கு. சனம்னு எழுதப்பட்டிருக்கு. அதோட உறுதியும் ஏதோ இருந்திருக்கு. ஒரு வேலை பண்ணு, இந்த நியூஸை மீடியால லீக் பண்ணிடு. சார், அப்படி பண்ணா கிரிமினல் அலர்ட் ஆயிடுவானே. பண்ணுன்னு சொன்னேன். ஓகே சார். இன்னொரு விஷயம், எனக்கு வீரேந்திர மிஸ்ரா, வர்ஜு சிங் அவங்க டீடைல்ஸ் வேணும். கோபி நகர் போலீஸ் ஸ்டேஷன் போனா போதும், அங்க கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. சரி சார், நவில் கிடைச்சிட்டான். அவன் தான் போன வாரம் அங்கிதாவுக்கு பல தடவை கால் பண்ணியிருக்கான். சார் 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 சார், நான் எதுவும் பண்ணல சார். போன வாரம் கிட்டத்தட்ட அங்கிதாக்கு நீ பல தடவை கால் பண்ணிருக்க. ஏன் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தியா? சார், நான் அவளை லவ் பண்ணேன், இப்பயும் பண்றேன் சார். வரதட்சணை கேட்டனால அவ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அவ எடுத்த இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஆனா அவ கடைசி வரைக்கும் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை சார். அதனால நீ அவளை தாக்கிட்ட. சுட்டுட்டியா? இல்ல சார், நான் சுடல. பங்கஜ் யாரு? அண்மையில் கிடைத்த செய்தி, அங்கிதாவை துப்பாக்கியால் சுட்டவரின் கையில் ஒரு பிரேஸ்லெட் இருந்ததாக தகவல்.
அங்கிதா பல தடவை கால் பண்ணியிருக்காங்க. அங்கிதாக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். ஏன்னா இந்த நிலைமையில கூட என்ன அவ ஏத்துப்பான்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் நான் சுயநலவாதியாக இருக்க விரும்பலை. என்னால் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணா சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல காரியம் நடக்கும்போது நீங்க ஏன் நடுவுல வரீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என் மருமகனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. இல்ல போக சொல்லுங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? யார் உங்களை கூப்பிட்டது? நான் தான் போலீஸை கூப்பிட்டேன் ஃபாரூக். நாசியா, நீயா கூப்பிட்ட? உன்ன மாதிரி ஒருத்தனை நான் நிக்கா பண்ணிக்க மாட்டேன். அங்கிதா சிங்க எந்த நபர் சுட்டானோ அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தான். அந்த பிரேஸ்லெட்ல சனம்னு போட்டிருந்தது. அதோட அதுல உருதுலயும் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அதனால நீங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட் போட்ட நபரை எங்கேயாவது எப்போது பாத்தீங்கன்னா தாமதிக்காம உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நாசியா, நான் என்ன பண்ணேன்? நடிக்காத ஃபாரூக். என்னோட கிஃப்ட் உனக்கு ராசி இல்லைன்னு தெரியுது. இந்த பிரேஸ்லெட் நீ யாருன்னு காட்டிடுச்சு. இது அதே பிரேஸ்லெட் தான். நான் கிஃப்டா இவனுக்கு இதை கொடுத்திருந்தேன். இதுல உருது எழுத்துல இவனோட பேர் இருக்கும். ஃபாரூக், ஒரு பொண்ணோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் நிக்கா பண்ண இங்க வந்திருக்கியா? எவ்வளவு கேவலமான ஆளா இருக்க நீ. ஃபாரூக், என் பொண்ணு கிட்னாப் ஆன கதை நடந்து 8 வருஷம் ஆகுது. என் கனவுல கூட நான் அதை நினைச்சு பார்க்கல சார். என்னுடைய அந்த பாஸ்ட் திரும்பவும் என் வாழ்க்கையில வந்திருக்கா? இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. யாராவது இருக்கீங்களா? என் பொண்ணு கிட்னாப் ஆயிருக்கா? என் பேச்சை ஏன் யாரும் கேட்க மாட்டீங்க? யாராவது நான் சொல்றத வந்து கேளுங்களேன். சார் எப்போ வருவார்? அவர் வரலனா கூட பரவாயில்ல, நீங்க ரிப்போர்ட் எழுதிக்கங்க. என் பொண்ணு காணாம போயிருக்காங்க. என் பேச்சை ஏன் யாரும் கேட்க மாட்டீங்க? யாரும் உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. எங்க பேச்சு கேட்கலன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல போனா என் மருமகன் ஃபாரூக் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். உங்க பொண்ணை பார்த்து அவன் மயங்கி போயிட்டான். அதனால அவளை கடத்திட்டான். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு சீக்கிரமா பாதுகாப்பா உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவா. ஆனா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வைங்க, ஃபாரூக்கை விட அதிக நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும். இங்க பாருங்க அங்கிள், அங்கிதா மேஜர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 18 ஆனதும் தூக்கிடுவேன். இன்னொரு விஷயம், இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். என் கூட தான் அவளுக்கு நிக்கா நடக்கும். அங்கிதாவுக்கு இன்னொரு பேரும் முடிவு பண்ணிட்டோம். அங்கிதா உர்ஃப் அர்ஃபா. அப்போதைக்கு என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் கேஸ் போடல. ஆனா நடந்ததை பாருங்க. என் பொண்ணு அந்த மிருகம் வேட்டையாடிட்டா. நிறைய தடவை அங்கிதா கிட்ட என்ன நிக்கா பண்ணிக்க சொன்னேன். ஆனா அவ புரிஞ்சிக்கவே இல்லை. பல தடவை கெஞ்சும் கேட்டேன். ஆனா அவ எதுக்குமே சம்மதிக்கல. நாசியா கூட நிக்கா நடக்குது இல்ல, அப்ப அங்கிதாவை ஏன் தாக்குன? என் ஃபேமிலி என்ன வற்புறுத்தனால தானே இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் அங்கிதாவை தான் லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே மறக்க முடியாது. என்னால தாங்கிக்க முடியல. நான் இருக்கும் போது அங்கிதா இன்னொருத்தனுக்கு சொந்தமா? நோ, என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு ஆதங்கம். அதனால அங்கிதாவை ரேப் பண்ண, பங்கஜோட காலையும் உடைச்சிருக்க. என் லவர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருந்தது. அப்ப நான் என்ன பண்றது? விட்டுற முடியுமா? அவனுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். அதை நான் கொடுத்துட்டேன். 8 வருஷம் தவிச்சேன். அப்புறம் ஒரு நாள் அங்கிதாவை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். முன்ன விட என் அங்கிதா ரொம்ப அழகா இருந்தா. நேரா அவகிட்ட போனேன். நீ ஒரு மிருகம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் சாகிறதே மேல். என் பொறுமையை சோதிக்காத அங்கிதா. உனக்கு 1 மாசம் டைம் தரேன். நிக்காவுக்கு ரெடி ஆயிடு. இல்ல மோசமான விளைவுகளை நீ சந்திப்ப. அவளுக்கு எவ்வளவு புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா அவ என்னோட லவ் புரிஞ்சிக்கவே இல்லை.
நிக்காவுக்கு தயாராயிடுன்னு அவளுக்கு 1 மாசம் டைமும் கொடுத்தேன். இன்னைக்கு தான் 1 மாசம் மொத்தமா முடிஞ்சுது. எனக்கு வேற வழி தெரியல. அங்கிதா இருக்கும் போது நான் வேற ஒரு நிக்கா பண்ணியிருந்தா என்னோட காதல் தோத்து போயிருக்கும். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் என்னையே அங்கிதாவோட காதல் வலையில இருந்து, அப்புறம் அங்கிதாவுக்கு அவ வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுத்துட்டேன். அவ எனக்கு சொந்தமாகலைன்னா யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டா ஆமான்னு எடுத்துக்க கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னா இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா இந்த மாதிரி வசனங்கள் இன்னைக்கு படங்கள்ல வருது, அதை கேட்டு கைத்தட்டி இருப்போம். ஆனா நம்ம சொசைட்டில இந்த வார்த்தைகளை ஆண்கள் இன்னைக்கு உபயோகிக்கிறாங்க. ஒரு பொண்ணு முடியாதுன்னு சொன்னா அத பையன் ஒரு ஈகோ இஷ்யூவா எடுத்துக்கிறான். ஒரு பொண்ணோட ஆசை, அவளோட வெறுப்புகள், ஏன் இதெல்லாம் முக்கியமா தெரியல? இந்த கேள்விகளை கேட்டாகணும். இதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாரும் தப்பு பண்றது அவங்கவுங்களோட வளர்ப்புல தான். சொல்ல போனா பசங்க அவங்களோட குடும்பத்துல இருந்துதான் இதெல்லாம் கத்துக்கணும். பெரியவங்க செய்யறத சின்னவங்க பார்க்கும்போது அம்மா அப்பா சண்டை போடுறது, கத்துறது, பெண்களை பத்தி தப்பான கமெண்ட்ஸ் கொடுக்கறது, பெண்களை கிண்டல் பண்றது, இதெல்லாம் சாதாரணமா அவங்களுக்கு தெரியுது. ஆம்பளைன்னா அவன் பிஹேவியர் இப்படிதான் இருக்கணும். இந்த இடத்துல தான் உங்க பிள்ளைய நீங்க தப்பா வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு அம்மா, ஒரு சகோதரி, ஒரு ஃபீமேல் கலீக், இல்ல உங்க ஃப்ரெண்ட், இவங்க எல்லாருமே இந்த சொசைட்டில ரொம்ப முக்கியமானவங்களா இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அண்ட் தே டிசர்வ் யுவர் ரெஸ்பெக்ட். பெண்களை தேவின்னு சொல்லாதீங்க, ஒரு சாதாரண மனுஷியா பாருங்க. இங்க இருந்து தான் மாற்றங்கள் ஆரம்பிக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் சொசைட்டில சமமா இருக்கிறதா நாம சொல்றோம். ஆனா அதை நாம அமல்படுத்துறது இல்ல. இப்ப 2020 முடிய போகுது. 2021 நாம இந்த சபதத்தை எடுப்போம். நம்ம எண்ணத்தையும் மாத்திக்கலாம். அதோட எல்லா பெண்களும் இந்த சமுதாயத்துல நடக்கிற அநியாயங்களை சாதாரணமா நினைச்சு விட்டுறாங்க இல்லையா? இதுக்கப்புறம் அவங்க இந்த விஷயத்த அலட்சியமா விடக்கூடாது. 2021 வாழப்போற பெண்கள் எல்லாம் தனியா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். தொடர்ந்து பாருங்க கிரைம் பெட்ரோலின் உமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.